ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் உருளைக்கிழங்கும் சிக்கனும் வச்சு சிக்கன் பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்நாக்குக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ சாலட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து அப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா உதிர்த்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து வேறு புது புது ரெசிபிஸ் நிறைய ட்ரை பண்ணலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, அப்புறமா தேவையான அளவு உப்பு, கடைசியாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். எலும்போடு இருக்கிற சிக்கன்னா நம்ம வந்து அந்த எலும்பை வந்து இப்போ பிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணுறதுனால ஓகே தான், இல்லை நம்ம மிக்சியில் மாற்றிட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு வந்து நல்லா அரைஞ்சு வந்துடும். இப்போ இதோட சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 உருளைக்கிழங்கு, இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருந்துச்சு, அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா மசிக்கிறதுனால ஓகே தான். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்னால் நமக்கு வந்து ஈஸியாக சமமாக வந்து நமக்கு ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல சிக்கன், இதை வந்து ரொம்ப அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் இருக்கணும், மாவு போல் அரைச்சிடாதீங்க, அந்த டெக்ஸ்சர் இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி இலை, அப்புறமா மசாலாவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வடித்து தான் நம்ம சேர்க்கணும், அப்போ தான் வந்து அது கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம கலந்து வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு, நமக்கு வந்து ரவுண்டாக வேணும், இந்த சிக்கன் பால்ஸ் மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ரவுண்டாக பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்பட்ட மாதிரி இருக்கும் பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் கம்மியாக போதும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, நம்ம இந்த மீடியம் சைஸில் நமக்கு வந்து ஒரு 14 பீஸ் போல் கிடைக்கும். இப்போ அடுத்தது இதை டிப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை, அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டு வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதில் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பேட்ச் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸை நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். 4 சைட்லேயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிற பிரெட் க்ரம்ஸை ஷேக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலே வந்து பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கிறோம். ப்ரெட்டை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேனில் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உள்ள வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். வச்சுட்டு 2 பக்கமும் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். நான் 2 வாட்டி திருப்பி போட்டு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் சாஸ்லாம் சேர்த்து இதை வந்து பர்கருக்குள்ளே நம்ம வந்து அந்த பேட்டியாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து சப்பாத்திக்குள்ளே கொஞ்சம் உதிர்த்து விட்டு கொஞ்சம் சாஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து அதை ரோல் பண்ணி அந்த ஃப்ராங்கி மாதிரி நம்ம செய்யலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து இதில் நிறைய காம்பினேஷன்ஸ், இதை நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இதை வச்சு நம்ம நிறைய செய்யலாம். சடா, அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பைட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.